இடுக்கி சின்னக்கானல் பகுதியில் மீண்டும் நில ஆக்கிரமிப்பு நடந்துள்ளது. உயர்நீதிமன்றம் போலி என்று கண்டறிந்து பட்டாவை ரத்து செய்ததும் அரசு தன்வசப்படுத்தியதுமான நிலமே மீண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தில் சிபிஎம் உள்ளூர் தலைமைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி கடுமையான குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. அதிக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியத்துவம் உள்ள சின்னக்கானல் வில்லேஜில் மீண்டும் ஒரு பூமி கையேற்றம் கூட நடத்தப்பட்டுள்ளது. இடுக்கியில் பூமி மாஃபியாவும் உள்ளூர் அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்ததோடு அரசுக்கு பல கோடி ரூபாய் விலைமதிப்புள்ள அரசு பூமி நஷ்டமாகியுள்ளது. சின்னக்கானல் வில்லேஜில் எல்லை நம்பர் 24/70 உட்பட்டதும் தண்டப்பேர் 1718 உட்பட்டதுமான வருவாய் பூமி தான் இப்போது கையேற்றக்காரர்களின் பிடியில் உள்ளது. பல வருடங்களுக்கு முன்பு டாக்டர் வர்கீஸ் என்ற நபருக்கு சொந்தமான இந்த பூமி பட்டயம் போலியானதென்று 2010 உயர்நீதிமன்றம் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசு இந்த பூமி முழுவதுமாக ஏற்றெடுத்து வருவாய் பூமியாக்கி மாற்றியது. போலியாக உருவாக்கப்பட்ட பட்டயமும் தண்டப்பேரும் ரத்து செய்து தாசில்தார் சரியான உத்தரவு இறக்கியிருந்தார். ஆனால் இந்த சொத்துக்களை மறைத்து உயர்நீதிமன்றத்திலிருந்து தங்களுக்கு சாதகமான உத்தரவு கிடைத்துள்ளதாக போலியான பிரச்சாரம் நடத்தி கடந்த சில நாட்களாக இங்கு அத்துமீறி நுழைந்து கட்டுமான வேலைகள் நடத்தப்பட்டது. 2010 உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அரசு ஏற்றெடுத்து பட்டயம் ரத்து செய்த இடம்தான் இது. ஆனால் கடந்த சில தினங்களாக உயர்நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு கிடைத்துள்ளதாக பொய்யான தகவல்களை கூறி இந்த இடம் வெட்டி தெளித்து கையேற்றம் நடத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னால் சிபிஎம்மின் உள்ளூர் தலைவர் தான் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பூமியை பாதுகாக்க வேண்டும். வீடில்லாத சாதாரண பாவப்பட்ட தொழிலாளிகளுக்கு இந்த பூமி வீடு கட்ட கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டலம் தலைவர் വേൽമണി தெரிவித்துள்ளார். ഞങ്ങൾ ഇവിടെയുള്ള എല്ലാ സർക്കാർ ഉദ്യോഗസ്ഥലങ്ങളിലുള്ള വില്ലേജ് ഓഫീസ്, RDO ഓഫീസ്, തഹസിൽദാർ എല്ലാവർക്കും പരാതി നൽകിയിട്ടുണ്ട്. ഇവരാരും ഈ സ്ഥലത്തിൻ്റെ തുടർ നടപടി അന്വേഷിക്കാൻ മുൻകൈ എടുത്തിട്ടില്ലെങ്കിൽ മണ്ഡലം കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ ഈ സ്ഥലത്തിനെക്കുറിച്ചും വില്ലേജ് ഓഫീസ് ഉപരോധം നടത്തുവാൻ ഞങ്ങൾ തീരുമാനിച്ചിട്ടുണ്ട്. പുതിയ മുഖ്യമന്ത്രിയായി ചാർജ് എടുക്കുന്ന ബഹുമാനപ്പെട്ട VD സതീശൻ അവരുടെ നേതൃത്വത്തിൽ ഈ ചിന്നക്കാനൽ മേഖലയിലുള്ള മുഴുവൻ വീടില്ലാത്ത ജനങ്ങൾക്ക് അർഹതപ്പെട്ടവർക്ക് വീട് വെച്ച് കൊടുക്കാനുള്ള ഒരു മുൻകൈ എടുക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. பூமி கையேற்றத்திற்கு எதிராக காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டல கமிட்டி சாந்தம்பாறை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் தேவிகுளம் சப் கலெக்டருக்கும் புகார் கொடுத்துள்ளது. லயங்களில் துயர வாழ்க்கையை வளர்ந்து வரும் பாவப்பட்ட தொழிலாளிகளுக்கு கொடுக்காமல் பூமி மாஃபியாவிற்கு வருவாய்த்துறை பூமியை மோசடி செய்ய அதிகாரிகள் துணை நின்றதாகவும் இதன் பாகமாக காங்கிரஸ் வரும் நாட்களில் போராட்டங்கள் நடத்தவும் தீர்மானித்துள்ளது. நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.